6 குணங்கள் என்றாலே அவ்வளவும் நற்குணங்கள் என்றதில்லை. இந்த வரிசையில் சொல்கிற போது தீமை பயக்கக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட குணங்களைத்தான் அருகுணம்னு சொல்கிறோம். அந்த 6 குணங்களும் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடியதான் அந்த 6 குணங்கள். இந்த குணங்களோடு எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் யாருக்கும் நன்மை தராது. அதனால் அது தீய குணங்களை, விளைவுகளை தரத்தக்க குணங்கள் தான் இந்த 6 குணங்கள். இந்த 6 குணங்களும் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை கெடுத்து விடுவதோடு நமது கருமையத்தையும் களங்கப்படுத்திவிடும். அதனால் இந்த 6 குணங்களை சீரமைக்க கற்றுக்கொள்ள வேண்டியது பயிற்சியின் மூலமாக அருள்நாட்டம் உடையவர்கள் அத்தனை பேருடைய கடமையாகும். இந்த 6 குணங்களை பற்றி சொல்கிற போது 6 குணங்கள் எப்படி வருது மனிதனுக்கு என்று சொன்னால், இறைநிலையே தான் மனிதனாக வந்திருக்கான். அதை ஒரு கவியின் மூலமாக கொடுத்துருக்கேன். இறைநிலையே தன்னிருக்க சுதந்திரத்தும் பேராற்றல் என்ற கவியில் அது கடைசியில் மனம் என்ற வரையில் அதுவே பரிணாமத்தில் வந்து முடியுது. அதனால் இறைநிலை ஆரம்பமாக பெற்று அது வளர்ச்சி தோறும் பரிணாமம், பிரபஞ்ச பரிணாமம் என்ற நிலையில் பல நிலைகளை கடந்து மனித மனதில் வந்து நிறைவு பெற்று அவனையே அவன் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும். இந்த நிலைக்கு மனிதன் இந்த நிலையை உணர்ந்தால் இறைவன் தான் நானாக இருக்கிறான் என்ற ஒரு தெளிவு உண்டாகி அந்த தெளிவின் மூலமாக வாழற போது வெற்றியும் அமைதியும் உண்டாகும். அந்த தெளிவு இல்லாத போது இறைநிலை உயர்வு தானே பிரபஞ்சத்தில், அந்த உயர்வு மாத்திரம் உள்ளத்தில் இருக்கிறது. அது அவன் அளவில் நான் பெரியவன், நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வருதுன்னு சொன்னால் உண்மையிலேயே இறைநிலை உயர்ந்தது தான், அதனுடைய துணி தான் நான் உயர்ந்தவன் என்றது. ஆனால் அங்கே என்ன இல்லை, மற்றவரும் உயர்ந்தவர்கள் தான், மற்றவர்களும் இறைநிலையிலிருந்து வந்தவர்கள் தான் என்ற நேர்நிறை உணர்வு இல்லாத போது இதை தன்முனைப்புன்னு சொல்லும். தானே உயர்ந்தவன் என்று இறைநிலையை அப்போ ஒதுக்கி விட்டுட்டு இவனுடைய மனநிலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நான் பெரியவன் என்றா பாருங்க, இதுதான் தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பு 2 வித எண்ணக்கோடுகள் உண்டாகுது. தான், தனது. தான்னா அதிகாரப்பற்று, எனக்கு அடங்கி இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறேன். தனது என்றால் பொருள் பற்று, எந்த பொருளானாலும் அது எனக்கு சொந்தமாக இருக்கணும், எனக்கு உரிமையாக இருக்கணும் என்பது பொருள் பற்று. இந்த அதிகாரப்பற்று, பொருள் பற்று, இந்த 2ம், அந்த 2 எண்ணக்கோடுகளும் எங்கிருந்து வருது? தன்முனைப்பு என்ற அறியாமையிலிருந்து வர்றதுதான். ஆக இந்த 2 எண்ணக்கோடுகளையும் நாம் சாதாரணமாக ஒரு தம்பதிகளை போல பாவிச்சு கொள்ளலாம் மனதுக்கு. இந்த 2 எண்ணம் தான் தனது என்ற தம்பதிகளுக்கு 6 குழந்தைகள் பிறக்கிறது. அவைதான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்கள். காரணம் என்னன்னா, இந்த பேராசைன்னு சொல்றோம் பாருங்க, அதை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மறு உருவங்கள் தான் மற்ற 5. பேராசையை நீங்க சீர்திருத்திட்டீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க,
அதன் பிறகு மற்றதெல்லாம் மற்ற குணங்கள் எல்லாம் நல்ல நற்குணமாகவே இருக்கும். பேராசை அடங்காத போது அது வழியே செயல்பட துடிக்கிறீங்க, அதை தடுக்கிறாங்க ஒருத்தர், உடனே உடல்ல உள்ள சக்தியெல்லாம் சேர்ந்து கொண்டு அவனை அழிக்க வேணும் என்ற எண்ணம் வருது பாருங்க. இதுதான் சினம். பேராசை சினம், கடும்பற்று. இந்த பொருளெல்லாம் எனக்கே இருக்கணும், இன்னொருத்தர் தொடக்கூடாது, எனக்கு தேவையோ தேவையில்லையோ யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னுட்டு தனக்காகவே குவித்து வச்சுக்கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கு பாருங்க. இதுதான் கடும்பற்று. இதுவும் ஆசைத்தானே. பேராசை, சீனா, கடும்பற்று. முறையற்ற பால் கவர்ச்சி. பால் கவர்ச்சி என்பது ஒருவருக்கொருவர் ஆணும் பெண்ணும் உளம் விரும்பி ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து நட்பு உண்டாகிறது தான் அது கணவன் மனைவி உறவு, அது சரியானது. ஆனால் அதற்கு முன்னதாக ஒத்துக்கொள்ளாத போதோ பொருந்தாத போதோ ஒரு தலைபட்சமாகவோ ஒரு முரட்டுத்தன்மையினாலேயோ ஒருவர் ஒருவர் பேரில் ஆசை வைக்கிறதும் அதை தீர்த்து கொள்ள முயற்சிக்கிறதும் அதுதான் முறையற்ற பால் கவர்ச்சி. ஏனென்றால் கற்பதனை காப்பாற்ற இருபாலருக்கும் கடமை பொதுவே. எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையதன் ஆட்சி வேகம் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சற்புத்திரன் போல அவன் குலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். அதனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்கள் எல்லாம். ஆகவே அந்த பெண்ணினத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து, சமுதாயத்துக்குரிய பொக்கிஷம், மனித குலத்துக்கு உரிய உயர்ந்த நீதி அது. அங்க ஒத்துக்கொள்ளாத முறையற்ற பால் கவர்ச்சி அவசியம் இல்லை, அது கேடு விளைவிக்கும். ஏனென்றால் ஒரு குழந்தை உண்டானால் அதை யார் பராமரிக்கிறது? அந்த ஒப்புதலோடு அதை நாங்கள் 2 பேருமே சேர்த்து அந்த குழந்தையை நான் பராமரிக்கிறோம் என்ற ஒரு ஒப்புதல், ஒரு அக்ரிமெண்ட், அது ஏற்பட்ட பிறகுதான் பால் கவர்ச்சியை சரிப்படுத்தி கொள்ளணும். அது இல்லாத ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அதை சரிப்படுத்தி கொள்ளணும் என்ற ஒரு முயற்சி வறுமையானால் அதான் முறையற்ற பால் கவர்ச்சி என்று சொல்றோம். முறையற்ற பால் கவர்ச்சி. அதுக்கப்புறம் உயர்தாழ் மனப்பான்மை. நான் எவ்வளவுதான் சிறந்தவனாக இருந்தாலும் மற்றவர்கள் சிறப்பாக இருக்கிறத பார்த்து எனக்கு பொறுமை கொள்ள முடியறதில்லை சில சமயம். இது மனிதனுடைய இயல்பு. இவன் ஒரு உயர்ந்த செல்வந்தனா இருப்பான், இன்னொரு செல்வந்தனை பார்த்தா என்ன போலயே அவனை இருக்கானே, அவனை கொஞ்சம் அடக்கணும் அவனை நினைப்பான். அவ்வளவு, அதாவது பொறாமைன்னு சொல்றோம் பாருங்க. பொறாமை என்னன்னா அதுக்கு அர்த்தம் அந்த வார்த்தையிலே இருக்கு, பொறுக்க முடியாமை. பொறுக்க முடியாமை தான் பொறாமை எனப்படுகிறது. பிறர் நலமாக இருந்தாங்கன்னா அதை பார்த்து கொண்டு இவனுக்கு பொறுக்க முடியறதில்லை. அதனால பொறாமை. இந்த பொறாமை ஏற்பட்டால் இந்த உள்ளத்துல எந்த நன்மையும் நினைக்க முடியாது, நன்மையனும் தங்காது. ஏதாயிலும் கேடான எண்ணங்கள், பிறருக்கு தீங்கு இழைக்க வேண்டிய எண்ணங்கள் தான் வரும். அதே போல உயர்வையும் தாங்கிக் கொள்ள முடியாதே. தாழ்வாக இருந்தாங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் தாழ இருக்கிறான்னா அதை பயன்படுத்தி கொண்டு அடிமையை கொள்ளுதல், அவரை இழிவுபடுத்துதல் என்றது செய்கிறாங்களல்ல, அதுவும் கூடாது. இந்த உயர்வு தாழ்வு என்ற மனப்பான்மை விட்டு அவரும் மனிதன்தான் நானும் மனிதன்தான், ஒருவருக்கொருவர் எந்தெந்த விதத்துல உதவி செய்து கொண்டு வாழணும். அவர் எந்த அளவில் உயர்ந்திருக்கிறாரு, செயல்ல, திறமையில, படிப்புல, நான் எந்த அளவில் உயர்ந்திருக்கிறோம்
இதை கொண்டு ஒருவருக்கொருவர் அதை பரிமாறிக்கொண்டு வாழ்வது எப்படி? இதுக்கு பதிலாக அந்த உயர்வையோ தாழ்வையோ கண்டு அதனால அவர்களை இழித்து கூறுவதோ அல்லது பொறாமைப்படுவதோ உயர்தாழ் மனப்பான்மை. இந்த உயர்தாழ் மனப்பான்மை வந்தா நட்பு நிலைக்குமா? நல்லதே செய்யணுன்ற எண்ணம் வருமா? அதுவும் மனதை பாதிக்கும். வஞ்சம், வஞ்சம்னா அது உண்மையான அர்த்தத்தை நாம் சரியா தெரிஞ்சுக்கணும். ஏதோ சினம் வருது, ஏதோ அவன் செய்யற செயல் பிடிக்கல, இவனுக்கு சினம் வருது. அந்த சினத்தின் பேர்ல அவனை அடிக்கணும்னு போறான். ஆனா அதே நேரத்துல அவன் பக்கத்துல அவனுடைய நண்பர் 2 பேர் அங்க நிக்கிறாங்க, அதை பார்த்துட்டான். இந்த சமயத்துல அவனை அடிச்சன்னா அவன் 2 பேரு என்னை தீர்த்து கட்டிடுவாங்க. அதனால இப்ப அவன் அடிக்க கூடாது, அவன் தனியா போற போது பார்த்துக்கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க. தீமை செய்யக்கூடிய வேகத்தையும் திட்டத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு காலத்தை எதிர்பார்க்கிறானே, அதுக்கு பேர் தான் வஞ்சம். இது சாதாரணமாக கூட நம்ம நாட்டில் குடும்பங்களில் பார்க்கலாம். ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருப்பாங்க. அப்பாவோ அம்மாவோ, அதாவது பெண்ணுக்கு அப்பாவோ அம்மாவோ வந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த சமயத்தில் அந்த பெண் ஏதோ பேசுகிறா. இவனுக்கு சாதாரணமாக அந்த மாதிரி கொஞ்சம் துடுக்கா பேசுனா உடனே அடிச்சு விடுறது பழக்கம். அதே போல கையும் போகுது மனமும் போகுது. ஆனால் உடனே பார்க்குறான், இந்த பெண்ணுக்கு அப்பா இருக்காங்க, அவன் என்ன தீர்த்து கட்டிடுவான், அல்லது அம்மா இருக்காங்க சும்மா விட மாட்டாவோ அப்படின்னு சொல்லி அவங்க போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் சரின்னு அவங்க பஸ் ஏறி போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து குடிமை பிடிச்சிக்குவான். நீ என்ன சொன்னேன்னு. இதுதான் வஞ்சம். இருப்பு கட்டி வச்சு, சினத்தை இருப்பு கட்டி வச்சு காலம் வர்ற போது தீர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் அதுக்குரிய செயல்களும் வஞ்சம். இந்த வஞ்சம் என்றது ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து அது தீர்த்து முடிகிற வரைக்கும் அவன் மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு மனிதனுடைய மனநிலை புயலாக இருக்கும். அந்த மனநிலையில ஏதாவது நல்ல காரியம் செய்ய முடியுமா? அவன்தான் நீதியாக வாழ முடியுமா? முடியாது. ஆகவே இதெல்லாம் அந்த ஆசையின்பால், தன் பேர்ல தனக்கே இருக்கணும் என்ற ஒரு ஆசையின்பால், அந்த ஆசை வேறுபடுற போது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசையின் வேற்று உருவங்கள் தான். ஆசை சீரமைத்துட்டா இந்த 6 குணங்களும் நிற்காது. ஆசை சீரமைத்தால் அது மன திருப்தி, மன நிறைவு என்றதாக மாறிடும். சினம் என்னாகும்? பொறுமை, சகிப்புத்தன்மையாக மாறிடும். பேராசை, சினம், கடும்பற்று எப்படி? ஈகை, நமக்கு போதும், அவர்களுக்கும் கொஞ்சம் இருக்கட்டும், அவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும் என்ற அளவுக்கு ஈகையாக மாறும். அப்புறம் உயர்தாழ் மனப்பான்மை, நேர் நிறை உணர்வு. எல்லாம் அவனும் பிறந்தான் நானும் பிறந்தேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழும்போது இப்படி எல்லாம் வாழ்க்கையில நடக்குது. ஒரு நாள் வரப்போகுது, சரி நானும் மூச்சு விட்டுவிடுவேன், அவனும் மூச்சு விடுவான், அவ்வளோதான். எல்லாம் ஒன்றாதான் இருக்கும். இதில் ஒன்றும் இல்லை. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழக்கூடிய திறமையில தான் உயர்த்தாழ்ந்தே தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு எல்லாரும் நேர்நிறை உணர்வு என்று சொன்னா இறைவனுடைய இறைநிலையினுடைய கருணையில செயல்ல எல்லாம் ஒண்ணுதான், வித்தியாசமே இல்லை. இந்த உலகமே ஒரு பெரிய பழைய பள்ளி. ஒவ்வொருவருக்கும் புதிய பாடம் தினந்தோறும். பலகலை கற்றோர்க்கும் பாமரர்க்கும் பகிர்ந்து தரும் இன்பம் துன்பம் எனும் பரிசு. இதுதான் உலக நீதி. அந்த நீதியின் கீழே எல்லாரும் சமம்தான் என்ற நேர்நிறை உணர்வு வந்துட்டுன்னா உயர்வு தாழ் மனப்பான்மை போய்விடும்.
வஞ்சம் என்பது சினம் வந்து இருப்பு வச்சதானே. ஆனா சினம் எழப்போதே நமக்கு நம்ம முறைப்படி சினம் வரக்கூடாது, சினத்தை தவிர்க்க வேணும். சினத்தை தவிர்த்து விட்டோமானா மிச்சம் இருப்பது என்ன? அமைதி, பொறுமை. அப்போ வஞ்சம் என்பது இருக்காது. அந்த வஞ்சம் என்ன ஆகும்? மன்னிப்பு. சினத்தை விட்டுட்டீங்க, அவங்களுக்கு நாம் ஒன்றும் செய்யக்கூடாது, நல்லா இருக்கட்டும், அது மாதிரி மன்னிப்பு என்பதாக மாறிடும். ஆசை நிறைமனமாகவும், சினம் அமைதியாகவும், அதில் சகிப்புத்தன்மையாகவும், கடும்பற்று ஈகையாகவும், முறையற்ற பால்கவர்ச்சி கற்பாகவும், உயர்தாழ் மனப்பான்மை நேர்நெறி உணர்வாகவும், வஞ்சம் மன்னிப்பாகவும் மாறிவிடும். அப்படி மாற இல்லையானால் இந்த 6 குணங்களும் மனிதனிடத்த செயல் வடிவம் பெற போது 5 பழிச்செயல்கள் வரும். 5 பெரும் பழிச்செயல்கள்னா பொய், கொலை, களவு, சூது, விபச்சாரம், இவைகளெல்லாம் 5 பெரும் பழிச்செயல்கள்னு சொல்லுவோம். இந்த பழிச்செயல்கள் மூலமாக மனிதன் வாழ முடியுமா? அந்த வாழ்க்கையில அவனுக்கு எந்த முறையில வாழ்க்கை அமையன்னுட்டு பார்த்தோம்னா துன்பமயமாகவே இருக்கும், தனக்கும் பிறருக்கும். ஆகவே இந்த 6 குணங்களையும் முறையாக சீரமைத்து கொண்டு அவைகளை மாற்றியமைத்து கொண்டால் மனிதன் வாழ்வு தூய்மையாக இருப்பதோடு 6 குணங்கள் தூய்மை செய்தாலே நீண்ட காலமாக வந்த வினைப்பதிவுகள் எல்லாம் தானாகவே சமமாகிவிடும். அப்படி சமமாகிற போது இறைநிலை உணர்வும் தவத்தில் உள்ள ஒரு பற்றும் ஏற்படும். அதன் மூலமாக இறைநிலை உணர்ந்து மனிதன் தூய்மை அடைந்து முதல்ல விலங்கின வாழ்க்கை, விலங்கின குணத்திலிருந்து விடுபட்டு விடுறான். இங்கே இந்த 6 குணங்களை சீரமைத்து கொண்ட உடனேயே பயிற்சியில் செய்யவே மாட்டான். அதனால விலங்கின குணத்திலிருந்து விடுபட்டு விடுறான். முதல்ல மனிதனாக மாறுறான். மனிதனாக மாறின உடனே நான் யாரு? இறைநிலையில இருந்து பரிணாமத்துல இவ்வளவு காலம் தாண்டி இப்பொழுது நான் மனிதனாக இருக்கேன். இப்ப நான் சேர வேண்டிய இடம் இறைநிலையோட என்ற எண்ணமும் அதற்குரிய பயிற்சிகளும் அதுக்குரிய வாழ்க்கை முறைகளும் அவனுக்கு வந்துடுற போது இவனே இறைவனாக மாறுகிறான். முதல்ல மனிதனாக மாறுறான், விலங்கினத்துல இருந்து மனிதனாக மாறுறான், அடுத்தபடியாக தெய்வமாக மாறுகிறான். அதுதான் மனிதன் வாழ்க்கையில அடைய வேண்டிய பேரு. அந்த பேரு அடைய வேணுமானால் இந்த 6 குணங்கள் சீரமைக்க வேண்டும். 6 குணம் சீரமைக்கலன்னு சொன்னா அவ்வப்போது எழக்கூடிய துன்பங்கள் ஒண்ணு. இந்த 6 குணங்கள் சீரமைக்கலன்னு சொன்னா அதனுடைய விளைவு என்னன்னு பாருங்க. நம்முடைய ஜீவகாந்த சக்தி அதிக வேகமாக செலவாயிடும். அப்படி செலவாயிட்ட போது ஜீவகாந்த சக்தி குறைய குறைய உடல்ல பல வியாதிகள் எல்லாம் துளிர்க்கும். இதோட நீண்ட காலமாக வரக்கூடிய கருவமைப்பு பதிவு இருக்குது பாருங்க, அந்த பதிவுல உள்ள துன்பங்கள் எல்லாம் நோய்களாகவும் மனக்கலங்கங்களாகவும் மனிதனை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். ஆகையினால இந்த 6 குணங்கள்ல ஒன்று கூட நாம் வளர்க்கக்கூடாது. அப்படி இருக்குமே ஆனால் உட்கார்ந்து ஆராய்ந்து செய்து இதனால எனக்கு என்ன லாபம்? ஒன்றும் தேவையில்லை. பேராசையா? தேவையில்லை. ஆசையை சீரமைக்கணும். அதற்கு முறையாக நாம் பயிற்சி முறை ஏற்படுத்தியிருக்கோம். சினம் தவிர்ப்பது எப்படி என்ற பயிற்சி முறையை கொடுத்துருக்குறோம். அதையும் சரிப்படுத்தி கொள்ளலாம். ஈகை இல்லாத மனித குலத்தில் வாழ்க்கை சரியாக இருக்காது. ஆகவே என்னால் இயன்றதை, எனக்கு மிச்சம் உள்ளதை பிறருக்கு உதவி கொண்டே இருப்பேன் என்று முடிவெடுத்து கொண்டு எந்தெந்த செயலை எப்படி எப்படி செய்யணும் என்று தீர்மானிக்க வேண்டியது. அதன் பிறகு கற்பு, முறையற்ற பால்கவர்ச்சியிலிருந்து விடுபடுறதுக்கு கற்புனுடைய மேன்மையும் அது தத்துவ முறையிலையும் சரி விஞ்ஞான முறையிலும் சரி அதனுடைய பயனை தெரிந்து கொண்டு அந்த வழியில கற்பை பாதுகாத்து கொள்ற அவசியம், அந்த பயிற்சியும் வேண்டும்.
அதன் பிறகு வஞ்சம், மன்னிப்பாக மாறும். இந்த 6 குணங்களும் 6 வற்குணங்களாக மாற்றிவிட்டால் மனிதனே தேவன்தான். தேவன் என்று சொன்னா தெய்வன் என்ற வார்த்தை தான் தேவன அறிவு வந்திருக்குது. அதனால தெய்வனாக மாறி விடுகிறான். அதே போல அது யாருக்கோ அல்ல, ஒவ்வொருவருக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது. இறைநிலையை தவிர்த்து பிரபஞ்சத்துல இன்னொன்று இல்லை. அதனுடைய பரிணாமத்துல வேறு வேறான இயக்கங்களும் விளைவுகளும் வர்றதை வச்சுட்டு ஒன்றும் ஒரு தனிப்பேர் வச்சிருக்குமே தவிர, ஒரே விதை எப்படி மரமாக வளர்ற போது அது அடித்தண்டு, கிளைகள், இலை, பூ, காய், பழம், கொட்டைன்னு வருதா, அதே போல பிரபஞ்சத்துல என்னை இறைநிலையில இருந்து எல்லாமே பரிணாமம் அடைந்த போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் அந்த நிலையோடு ஒன்றி எப்பொழுதும் அதே விரிந்த மனப்பான்மையில ஒருவருக்கொருவர் உதவியும் துன்பம் செய்யாதையும் நான் இருப்பேன் என்ற தீர்வு செய்து கொண்டால் 6 குணங்கள் எழவே எழாது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிற 6 குணம்.